அக்டோபர் மாதம் 6ஆம் நாள் வாக்கு. இன்றைய முதல் வாசகத்தில் யோனா இறை வாக்குனருக்கு நினிவே மாநகரத்திற்கு சென்று அங்கு மக்கள் செய்கிற தீமைகள் மிகுதியாகி போனதனால யாவே தெய்வம் கோபம் கொள்ளுகிறார். ஆகவே அழிவு நேரப்போகிற செய்தியை அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனுப்பப்படுதலும், ஆனால் மனித பலவீனத்தில் போக எண்ணாமல் மாற்று முயற்சியை மேற்கொள்ளுகிற அவர் எப்படி கடவுள் அவரை தான் செய்த தவறை உணரச் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியினை வாசிக்க கேட்கிறோம். மனிதர்கள் நாம் நமது யோசனைகள், நமது திட்டங்கள் இவற்றை நிறைவேற்ற நினைக்கிற போது கடவுள் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றத்தான் நம்மை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நிகழ்வின் மூலமாக நம்மை புரிந்து கொள்ள அழைக்கிறார். மாற்று முயற்சிகளை மிகவும் ஸ்மார்ட் நான் என்று சொல்லி நம்முடைய புத்திசாலித்தனத்தை நாம் வெளிப்படுத்துகிற போது கடவுள் அதை மீண்டும் திருப்பி சரி செய்கிறார் என்பதை உணர வேண்டும். மேலும் இன்று நற்செய்தியின் வாயிலாக நல்ல சமாரியர் என்று நாம் அழைக்கிற அந்த நிகழ்வு ஓமையாக சொல்லப்படுகிற நிலையில் குற்றுயிராய் கிடக்கிற மானுடத்திற்கு இன்று நல்லுள்ளம் கொண்ட மனிதனை சிந்தனையோடு கூட இருக்கிற நல்லவர்கள் தேவை. இந்த செய்தியை பெற்று இந்த உலகத்தில் நல்ல சமாரியர்களாக வாழ அழைப்பையும் நாம் பெறுகிறோம் என்பதை உணர்வோம். இறைவனது ஆசிரை பெற்றவர்களாக நல்லுலகம் காண்போம். ஆமென்.